ஏய் அண்ணியாங்க அருமி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்க் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 15. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமேக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணு, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் மஸ்டடா, ஓகேவா? ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக்கும் போட்டுருங்க சார். சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எப்பவும் போல தான் ஜங்குக்கு இல்லை. இவன் எப்பவும் அப்படி தான் என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கான். ஆனால் என்னை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கினதான் என்ன அப்படின்ட்டு நீங்கள் எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளில வர்றீங்க. ஜங்கு ஆல்ரெடி அவங்க எப்பவும் போல தான் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். பட் கையில் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கான். ஜங்கு என்ன இது? அதுவாடி பேக்கு. எங்கே போக போகிற? அது நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அது தாண்டி. ஜங்கு நானும் வரட்டா? என்னது நீ வர போறியா? அதெல்லாம் வேணாம், நீ இங்கேயே சாப்பிட்டு உட்காரு. ஜங்கு என்னால் ஒரு மாதிரி இருக்குது. எப்போவும் இந்த ரூம்லேயே அடைச்சி கிடக்கேன். எனக்கெல்லாம் ஆளா, நீ என்னை கூப்பிட்டு போ. என்னடி? சரி சாப்பிட்டு. இன்னைக்கு மட்டும்தான், ஓகேவா? இன்றைக்கி மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு ஜங்கு கூட தான் போகிறீங்க வெளில. ஸோ போகிற வழியிலே ஜங்குங்களை தூக்கிக்கிறான். நீ எதுக்கு என்ன தூக்குற? கீழே இறக்கி விடு ஜங்கு. இல்லடி அதெல்லாம் இல்லை, நீ நடந்துகிட்டே வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன யாராச்சும் பார்த்தா சிரிப்பாங்க ஜங்கு. ஏய் வாடி, என் பொண்டாட்டினே நான் தூக்குறேன், வேறு யாரை தூக்குனேன்? எவன் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு ஜங்கு தூக்கிட்டு போகிறான். ஜங்கு ப்ளீஸ் நீ என்னை இறக்கி விடு, நீ எனக்கு நடக்க தெரியும். நீ நடக்கிறத நல்லா தெரியுதே, பேசாம வாடி அப்படின்ட்டு ஜங்கு நடந்து கூப்பிட்டே இருக்கான். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ், இப்படியே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு, ஷையாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க, எம்பாரசிங்காக இருக்குது. சரி சரி அப்படின்ட்டு ஜங்கு கீழே இறக்கி விட்டு ஸோ அவங்கள அப்படியே ஹேண்டை பிடிச்சி அவன் கோட் பேக்கெட் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே அப்படியே போட்டுக்கிறான். என்ன பண்ணுற ஜங்கு? ஏய் வாடி, பேசாமல் வா, நானே என் பொண்டாட்டி யாராச்சும் பார்த்துருவேன் அப்படின்ட்டு ஜங்குக்குங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கான். பார்த்து பார்த்து வாங்குறான் ஒவ்வொன்றா. ஜங்கு இதெல்லாம் உனக்கு தெரியும் போலையே, அதான் வாங்குற அப்படின்ட்டு ஒன்றா வாங்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு பையன் ஏ ரூஹி என்னடி அப்படின்ட்டு வர்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஏ ஜாக் இங்கே எப்படி நீ அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள் மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஏய் என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? நீ ஸ்கூல் வராதப்பவே தெரியும் ஏதாச்சும் உனக்கு நடந்திருக்குன்ட்டு. எப்படிடி இதெல்லாம்? ஏய் ஜாக் கொஞ்சம் சும்மாரு அப்படின்னு பார்த்தா ஜங்கு திரும்பி பார்க்குறான். யார் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பையன் கூட நீங்கள் பேசிட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஹேண்ட் இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கான். உங்களுக்கா வலிக்குது ஜங்கு, வலிக்குது ஜங்கு. ஏய் யார் அது? அது என் கிளாஸ்மேட். என்னது உன் கிளாஸ்மேட்டா அப்படின்ட்டு அவன் ஜாக்கை பார்க்குறான். ஸோ ஜாக் நீங்கள் தானே அந்த? ஆமாம் நான் தான் அந்த சிஇஓ. சரி இவ கூட என்ன பேச்சு உனக்கு? அது எப்படி சொல்லுவேன்? ஐயோ இவர் வேற கேட்குறாரு. எங்கே பாருங்கள் சார், அது நான் ஸ்கூலுக்கு ரொம்ப நாளாக வரலையா, ஸோ என்ன ஆயிக்கணும் எல்லாருமே பயந்துட்டோம். அது மட்டும் இல்லை, அவள் ஏரியா பக்கமும் போய் பார்த்தோம், வீடு காலியாக இருந்துச்சு. ஸோ சம்மர் லீவில், ஸோ வெக்கேஷனுக்கு என் பாட்டி வீட்டுக்கு வந்தேன். அதான் எதாச்சியாக நான் அவளை பார்த்தேன். ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏய் இதெல்லாம் ஸ்கூலில் போயிட்டு சொல்லிட்டு இருக்காது, புரியுதா? ஜங்கு என்ன அப்படி பேசுகிறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுன்னா எப்படிடி? அது ஜங்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ஜங்கு கோவமா, இங்கே பார்ப்பா இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத, வாருஹி போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அந்த பையன்கிட்ட ஸோ ஜங்கு ஹேண்டை பிடிச்சி வந்துடுறான். என்ன ஜங்கு எவ்வளோ நாள் கழிச்சு அவன் என்னை பார்த்துருக்கான், ஆனால் நீ அவன்கிட்ட அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு வர்ற. ஏய் வீட்டுக்கு வாடி அப்படின்ட்டு
உங்களோட ஹேண்டை தரத்தர இழுத்து பிடிச்சிட்டு போகிறான். ஜங்குக் கொஞ்சம் ஸ்லோவா சரி வா அப்படின்ட்டு உங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் தான் ஸோ காய்கறி கூட கொஞ்சம் கூட வாங்கியிருக்க மாட்டான். அப்படியே எல்லாம் அங்கே போட்டு வந்து உங்களை வீட்டுக்குள்ளே தான் அப்படியே உட்கார வச்சு சோஃபாவில் உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு ஏய் யாடி அவன்? அதான் சொன்னேன்ல என் கிளாஸ்மேட்னு. ஓ ஆனால் உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் நீ ப்ரெக்கியாக இருக்க. அப்புறம் நீ பார்க்க உன் ஃபேஸ் கட்டே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன். அது என் ஃப்ரெண்டு ஜங்குக். ஏய் பொய் சொல்லாதடி. நீ அவன் லவ் பண்ண தானே? ஜங்குக் இல்லை, அவன் என்னை கண்டு பேசினதை பார்த்தீங்கல்ல. என்னடி என்னை தப்பாக நினைக்கிறீங்களா? என்னை சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லடி. ஆனால் நீ ஏன் லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியுது. நீ பார்த்த விதம் அவனை. பட் அவன் உன்னை பார்த்த விதம் ரொம்ப ஏக்கமாக பார்க்கவே உன்னை மிஸ் பண்ண மாதிரி பார்த்தான். அவன் கண்ணில் உனக்கான லவ் எனக்கு தெரிஞ்சிச்சுடி. எனக்கு எதுவும் தெரியலையே. உனக்கு எப்படி புரியும்? நீ கேஷுவலாக பேசியிருப்ப. ஆனால் அவன் நீ ப்ரெக்னென்ட்டை பார்த்து எப்படி ஷாக் ஆனான். நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஜாலியாக பேசியிருப்பாங்க. பட் அவன் உன்னை பார்த்த விதம், அவனை மிஸ் பண்ண விதம் அவன் கண்ணில் தெரிஞ்சிச்சுடி. நீ நீ ஸ்கூலுக்குலாம் நீ போக வேணாம் சரியா? அது அப்படின்ட்டு ஜங்க் ஒரு மாதிரி பேசுகிறான் தயங்கிட்டே. என்ன ஜங்க் சொல்கிற? பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலேருந்தே படி, காலேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஜங்குக் ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு படிக்கணும். அதான் வீட்டிலேருந்து பற்றி நான் உன்னை படிக்க வேணாம் சொன்னேன். அதெல்லாம் சரியாகாது. நீ போக வேணாம் ஸ்கூலில். அங்கே பசங்கள்லாம் இருப்பாங்க, எல்லோரும் உன்னை பார்ப்பாங்கடி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த வேர்ல்டில் எல்லாருமே பசங்க மட்டுமா, பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. அதுக்குன்ட்டு என்னால் ஏய் நீ படித்து என்னத்தை பண்ண போகிற? நான் தான் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்ல. எல்லாமே உனக்கு நம்ம பாப்பாவுக்கு தாண்டி. நமக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். நீ படித்து நான் வேலைக்காக போக போகிறேன்? இல்லைதான், நான் வேலைக்கு போகலை தான். ஆனால் ஏன் நான் ஸ்கூல் போக வேணான்னு சொல்கிறேன்? நான் எவ்வளோ கனவுகளோட இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா ஜங்கு? ஆனால் நான் ப்ரெக்கியாக இருக்கேன். என் சிச்சுவேஷன் எப்படி? ஓ இப்போ என் மேலே ப்ளேம் பண்ண வரியா? ஆமாண்டி, உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்ன பண்ணுறது? எனக்கு எனக்கு உன்னை யாரும் பார்க்கக்கூடாதுடி. அப்படித்தானா? எனக்கு பிடிக்கல, புரியுதா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுறான். ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? நான் என்ன சொன்னேன்? டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தானே ஸ்கூல் போகிறேன்னு சொன்னேன். அதுவும் 12th ஃபைனல் எக்ஸாமுக்கு தானே. ஒரு 6 மந்த்து ஸ்கூல் போனால் என்னவா இவனுக்கு? அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. ஸோ ஜங்கு அன்னையிலேருந்து உங்கள் வெளிலையே கூப்பிட்டு போகிறல. ஸோ அந்த கார்டனுக்கு மட்டும் உங்களை வெளில கூப்பிட்டு போவான். மற்றபடிக்கு வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு மாதிரி லோன்லியாக இருப்பீங்க. பட் ஜங்கு எப்பவும் போல உங்களை கேர் பண்ணிட்டே இருப்பான், உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருப்பான். பட் நீங்கள் அவன்கிட்ட சிரித்து கூட பேசுகிறல. ஒரு டைம் ஜங்கு குக் பண்ணிட்டு இருப்பான். அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவனுக்கு ஃபீல் ஆகுது, என்ன இவ உன்ன மாதிரி இல்லையே. எனக்கு 3 மந்த்தாக ரொம்ப மோசம். நான் பேசினா மட்டும் பேசுகிறா. இவருக்கு என்ன தான் ஆச்சு? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்கிட்ட சிரித்து கூட பேச மாட்டேங்கிறா. ஜங்குக்கா அவகிட்ட போய்ட்டு நார்மலாக பேசுகிறா. அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டை பார்த்ததுன்னா நீ அவகிட்ட ரூடாக நடந்துக்கிட்ட. அவளை வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்க. ஆனால் எனக்கு பிடிக்கலையே. என் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட பேசுறது பிடிக்கலையே. என்ன பண்ணுறது? வயிறு லவ், எனக்கு கர்மம் பிடிச்ச லவ்னதால இவளையும் கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி ஓகே, போய் பேசிடலாம். எப்படியும் டெலிவரி ஆக போதோ. இந்த மாதிரி நேரத்தில் அவள் ரொம்ப லோன்லியாக இருப்பாள். அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு ஜங்கு ஜூஸ் போட்டு உங்ககிட்ட நீட்டுறான். ஸோ நீங்கள் அப்படி வாங்கி குடிக்கிறீங்க. அவன்கிட்ட எதுவுமே பேசல ஸ்டில். அப்போ ஜங்குக் தான் ஏய் கிளாஸை கொஞ்சம் கட் பண்ணுறி. ஆ ஆ சரி ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அவனே பார்க்குறீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? 9 மந்த் ஆச்சு. 3 மந்த்தா என்கிட்ட பேசவே இல்லை. ஏண்டி
என்னடி தப்பு பண்ணேன்? நான் பேசினா மட்டும் பேசுகிற, மற்றபடிக்கு ஸ்டோன் மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. நான் இந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? சங்கு, அது அப்படி நான் இல்லையே. நீ சொன்ன மாதிரி தானே எல்லாம் கேட்குறேன். நீ சொன்ன மாதிரி நான் சாப்பிட்றேன், எல்லாமே கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ணுறேன்ல. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நான் எதை பேச வரேன்ட்டு உனக்கு புரியுது. பட் ஏன்டி இப்படி நடிக்கிற? பச்சையாக நடிக்கிறடி. இல்லை சங்கு, அது வந்து ஏய் காலை நீட்டு அப்படின்ட்டு அவன் லேப்பில் உங்கள் காலை வச்சுட்டு காலெலாம் பார்க்குறான். என்னடி இப்படி வீங்கி இருக்கு? இப்படி உட்காந்து தான் படிப்பியா? காலை மடக்கி வச்சுட்டு கொஞ்சமாச்சு நீட்டி உட்கார வச்சுட்டு படிக்கிறதானடி அப்படின்ட்டு உங்கள் காலை அப்படியே அமைக்க விட்றான். சங்கு, அதெல்லாம் வேணாம், உனக்கு தான் எவ்வளோ வேலை இருக்குது. ஏய், உன்னை தவிர்த்து வேறு வேலை என்னடி எனக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் உங்களை காலை அமைக்க விட்டு சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படிலாம் இல்லை ப்ராப்ளம், எதுவும் கிடையாது. சரிம்மா, எதுக்கு இப்படி பயப்படுற? ரோஹிமா, இங்கே பாருமா, நான் உன் புருஷன்டி, எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்ப, என்ன மாதிரி பண்ணுவேன்ட்டு? எனக்கு புரியுது. அன்னைக்கு உன்கிட்ட நான் அப்படி ரூடாக நடந்துருக்கக்கூடாதா? அதுக்குன்னு இந்த 3 மந்த்தா இப்படியாடி என்னை கஷ்டப்படுத்துவ? நைட்டில் ஹக் பண்ணால் கூட கையெடுத்து விட்ற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் எப்போ எடுத்து விட்டேன்? நீ தூக்கத்தில் எடுத்து விட்டடி. அப்போ கூட உனக்கு என்னை பிடிக்கலல்ல? அப்படி இல்லை சங்கு, இன்னை வரைக்கும் நீ என்கிட்ட அந்த 3 வார்த்தை ஐ லவ் யூன்னு அதை சொல்லவே இல்லைல்ல? சங்கு, ஏய் தெரியுதுடி, தெரியுது நீ என் மேலே கோபமாக இருக்க. நான் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போகிறல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த காண்டு. அதெல்லாம் பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாண்டி. இப்போ வரைக்கும் உன்னோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேரிங்காக பேசுகிறான். பட் நீங்கள் ஜவுக்க பார்த்துட்டு எதுவுமே பேசலை மனசுக்குள்ளே. ஆமாம், என்னோடய ஃப்ரீடமே பறிச்சிடுச்சு. இப்போ கேரிங்காக பேசுகிறானா? எதுக்கு தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ தெரியல. ஆனால் இவங்கிட்டேருந்து என்னால் எங்கேயும் போகவும் முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் போனேன்னா என்ன பண்ணுவான்? இல்லையாவ கொன்றுவான். அவனுக்கு நான் வேணும். ஆனால் என்னை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், கேரிங்காக பார்த்துக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி என்னை வச்சுக்கிறான். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுவுமே தெரியல. ஆனால் இவன்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? இவன் கோவக்காரன், ஏதாச்சும் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணுவான். ஆனால் இவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. இவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே இருக்கணும். இதான் உன் தலையெழுத்து ரோஹி அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ ஜவங்களை பார்த்துட்டு ஏய் நாடி அப்படியே குண்டை கண்ணை துருத்துன்னு பார்க்குற, பார்த்து கண்ணு வெளில வந்துட போகுது அப்படின்றான். அப்போ நீங்கள் ஜங்குக் அம்மா வலிக்குது, என்ன எப்படி இருக்கு ஜங்கு? ஸ்டொமக்லாம் பெயினாக இருக்குது ஜங்கு. இப்போல்லாம் பயங்கரமாக ரொம்ப வலிக்குது ஜங்கு, என்னால் முடியல. பாப்பா ரொம்ப உதைக்கிறா. ஏய் என்னடியாச்சு? இரு நான் வர்றேன், கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ரெடி பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்குக்கு என்னால் முடியல ஜங்கு, வலிக்குது. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல், ரொம்ப வலிக்குது எனக்கு, இது பெயின். ஆனால் இப்போ தான் 9 மந்த்து, ஆனால் எப்படி ஆனால் வலிக்குது. இது டெலிவரி டைம் தான், ஆனால் டேட் என்ன, ஒரு 10 days இருக்கும். அதுக்குள்ளே எப்படியும் டெலிவரி ஆகும் டாக்டர் சொன்னாடி. வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து ஆல்ரெடி காரில் வச்சுருப்பான். ஆனால் உங்களே லிஃப்ட் பண்ணிட்டு செவுக்கு தான் டிரைவர் சீட்டில் தான் அந்த சீட் பெல்ட்லாம் போட்டுவிட்டு உங்களை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் ஜங்கு ஹேண்ட் ஓவரில் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஜங்கு என்னால் முடியல ஜங்கு, வலிக்குது ஜங்கு, ப்ளீஸ் சீக்கிரமாக போ, அம்மா வலிக்குது. பொறுமடி, இரு நான் கூப்பிட்டு போகிறேன், இருடி. இது அழுகாதடி, எனக்கே பயமாக இருக்குது, இந்த மாதிரி வலிக்குமா தெரியலையே அப்படின்ட்டு ஜங்கு உங்களை ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அந்த வில்லேஜ் சைட்லேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டு ஸோ எல்லாமே ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஐசியூவில் தான்
இல்லை இல்லை ஜங்குக்கா வர சொல்லுங்க, ஜங்குக்கா வர சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ டாக்டர் தான், நர்ஸ் வெளில போய் ஹஸ்பண்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஜங்குக் தான் அப்படியே அங்கே இங்கேயே நடந்துட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கான். ஸோ நர்ஸ் பார்த்துட்டு, என்ன நர்ஸ் அது வந்து சார் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் இந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உன்கிட்ட வாரான். நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ டாக்டர், சார் இவங்க புஷ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார், அதனால் ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக புஷ் பண்ண சொல்லுங்கள், அப்படியே ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? ரோஹி சீக்கிரம்டி புஷ் பண்ணுறே, பேபி வந்துடும். ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், வலிக்குது, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் முடியல ஜங்குக். ஏ ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் டி, இங்கே பாரு, நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னா உனக்கு உனக்கு பேபி வந்துடும்டி, இதுக்கப்புறம் எந்த பெயினும் இருக்காதுடி, இதான் லாஸ்ட்டு பெயினாக இருக்கும், இதுக்கப்புறம் எந்த பெயினும் உனக்கு வராதுடி, புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஷிவரிங்காக சொல்கிறான். ஸோ ஃபைனலி நீங்களும் அழுதுட்டு அப்படியே புஷ் பண்ணிடுறீங்க. புஷ் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே சாயிறீங்க. ஃபெயிண்ட் ஆகி பேபி ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ செம்மையாக பேபி வந்து அழுகுது. அப்போ ஜங்குக் அந்த பேபியை பார்க்குறான். இட்ஸ் அ கேர்ள் பேபி, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நர்ஸ் தான் அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட அந்த பேபியை தொப்புள் கொடி கூட கழட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து போடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹாஃப் ஐஸில் பேபியை பார்க்குறீங்க. அப்படியே ஃபோர்ஹெட் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, டாக்டர் டாக்டர் ஃபெயிண்ட் ஆகிட்டா டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெயினில் தான் ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு பேபியை நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க, எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு வெளில வந்து பேபியை தந்துடுறோம், இவங்களையும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அவன் கோட்லாம் கழட்டிட்டு அப்படியே அந்த வெளில அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நர்ஸ் வந்து பேபியை வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது. அவனுக்கு ஸ்டில் எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதே தெரியல. அப்படியே ஷிவரிங்கோடைய பேபியை ஹேண்டில் அப்படியே வாங்கி பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே அச்சஸெல்லாம் பார்க்குறான். பார்க்க அப்படியே எப்படி இருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கடா. ஆனால் அப்பா அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் வழியாக எட்டி பார்க்குறான். உங்களை அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸோ நார்மல் வாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே உங்கள் பின்னாடியே வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட நார்மல் வாட்டில் அப்படியே இருக்கீங்க, ஸ்டில் இன்னும் மயக்கத்துலேயே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் பேபியை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் ஜங்குக் இருடி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு பேபியை பக்கத்தில் அந்த தொட்டியில் இருக்கும் அதில் அப்படியே போட்டுட்டு ஸோ உங்களை வந்து அப்படியே பார்த்து, ஏய் கொஞ்சம் ஸ்லோவாக எலும்புடி, வலிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி எலும்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தலகாணியெல்லாம் வச்சு அப்படியே உங்கள் எழுப்பாட்டி விட்றான். ஸோ நீங்கள் கிட்ட சாஞ்சிட்டு, பேபி எங்கே ஜங்குக், இந்த இருக்குடி நம்ம குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை தூக்கி உங்கள் ஹேண்டுக்கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே தூக்கிட்டு பேபியை பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் க்யூட்டாக இருக்கால, அவ்வளோ க்யூட்டு, ஆனால் கேர்ள் பேபி பார்க்க உன் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. ஆமாண்டி, என்ன மாதிரி இருக்கால, எப்படி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலடி, ஆனால் இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே ஒன்றால் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இன்னும் கிஸ் பண்ணிட்டு பேபியும் கிஸ் பண்ணுறான். அப்போ நர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு, சார் பேபிக்கு ஃபீட் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா. என்னது, நான் வெளில போட்டுமா, நான் புருஷன், நான் இல்லாமல் எப்படி, இங்கேயே பண்ணுங்க, நானும் பார்க்குறேன், இவளுக்கு அங்கே வீட்டுக்கு போய் நானும் சொல்லி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நான் இங்கேருந்தே சொல்லி கொடுக்குறோம் சார். ஏய் ஜங்குக், என்ன நீங்கள் நர்ஸ்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளில போங்க ஜங்குக். என்னடி புருஷனை துரத்துற, அது இல்லை ஜங்குக், நீங்கள் வெளில போங்க, நான் எனக்கு இது தெரியும். எப்படிடி, அதான் சொல்லி கொடுப்பாங்கல்ல, நான் கற்றுக்குறேன். சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு பேபியை உங்களை திரும்பி பார்த்துட்டே போகிறான். ஸோ அப்படியே வெளில போகிறதுக்கப்புறம் தான் நர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஃபீட் பண்ணி பேபிக்கெலாம் முடிச்சுட்டு ஸோ மவுத்தில் அப்படியே வைப் பண்ணி விட்றீங்க. அப்போ நர்ஸ் வந்து வெளில போகணுன்னு ஜங்குக் வந்து வர்றான். ஏய் பேபி. ஆமாம் ஜங்குக்,
தூங்கிட்டா தூங்கிட்டா அவளுக்கு சரி தூக்கம் போல. ஆமாடி, ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? என்னது ஈவினிங்கேவா? ஆமாண்டி, டைம் சரி 4 ஹவர்ஸ் ஆச்சுடி. ஆனால் நீ நார்மல் டெலிவரி தானே, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டா போதும். அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்கு இரு, நான் வெளில போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன், எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜங்கு பேசிட்டு வந்து கொஞ்சம் நேரம்தான், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துடலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ப்ராசஸ்லாம் முடியுது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே உங்களையும் பேபியும் கேரி பண்ணிக்கிட்டு ஸோ கூப்பிட்டு போயிட்டு அந்த காரில் உட்கார வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நைட் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு 3:30 அந்த மாதிரி தான் வந்திருப்பீங்க. இப்போ நைட் 10 ஆச்சு. அப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு பேசாமல் மார்னிங்கே வந்திருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லடி, செட் ஆகலை. இந்த மாதிரி இடத்துல என் குழந்த பிறக்கிறது எனக்கு பிடிக்கதான். பட் என்ன பண்ணுறது, சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன். சிச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப அழுதியா, அதான் இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாண்டி, ஓகேவா? நீ நீ ஓகேவாடி? இப்போதைக்கு ஓகே தான். ஆனால் பேபி தான் இன்னும் தூங்கிட்டே இருக்கா. சரிடி சரி, அவள் தூங்கட்டும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பேபியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஃபைனலி நீங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு பேபி அப்படியே கட்டிலில் படுக்க வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறீங்க. சடனாக உங்களை யாரோ பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜங்கு அதான் பேபி பிறந்துட்டுலடி, இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்ல. ஜங்கு இப்போ தான் டெலிவரி ஆகியிருக்கு, என்னால் சரியாக நடக்கக்கூட முடியல. என்ன ஜங்கு? அப்படி தானே, ஓகேடி, ஓகே ஓகே, நான் ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ல. நான் எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் நீங்கள் விடுவீங்களா? தெரியுதில்ல, விட மாட்டேன்னு தெரியுதில்லடி. அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறீங்க. பட் இருடி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை வாஷ்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.